நான் இந்த ரெண்டு தீய சக்திகள் மாதிரியெல்லாம் ஊழல் பண்ண மாட்டேன் அப்படிங்கும் போதே என் மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லிச்சேன்னா, அதுக்கும் மேலே நான் ஊழல் பண்ணுவேன், அவங்க அளவுக்கு இல்லை, ஒருபடி மேலே போய் ஊழல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. இப்போ அதை அவர் உறுதிப்படுத்துகிறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் மாதிரி அத்தனை சாராய வியாபாரிகளுக்கும் கல்வி தந்தைகளாக்கி அழகு பார்த்தாரு. அத்தனை புறம்போக்கு அரசு நிலங்களெல்லாம் நீங்கள் இலவச மருத்துவமனைகள் இதுகள் கெட்டுங்கன்னு சொல்லி ஒன்றுக்கும், அதாவது எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் அக்கறையற்ற அவருக்கு வேண்டிய ஆளுகளுக்கு கொடுத்து இலவசமாக கொடுத்து இன்னைக்கு அவங்க வந்து கோடிகளில் புரள்ற ஒரு வியாபார கம்பெனி சொல்லியிருக்கேனே. இன்னொரு திமுக அதிமுகவோட ஒரு புதிய வெர்ஷன் அப்படின்னு தான் நம்ம விஜய் பார்க்க குறிப்பிடுறீங்க. இரண்டு பேர் தவறுகள்ல குளிர்காயிறவங்க தான், மற்றபடி மக்களுக்கு நிவாரணமும் தீர்வோ கிடைக்காது. அரசியல் நகர்வு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் குளோரி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு, ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர், கருணாநிதி அவர்கள்லாம் வந்து எனக்கு ரோல் மாடல் மாதிரி அப்படின்னு. இதை எப்படி பாக்குறீங்க மேம்? நினைச்சேன், அவரு கடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது நான் இந்த ரெண்டு தீய சக்திகள் மாதிரியெல்லாம் ஊழல் பண்ண மாட்டேன் அப்படிங்கும் போதே என் மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லிச்சேன்னா, அதுக்கும் மேலே நான் ஊழல் பண்ணுவேன், அவங்க அளவுக்கு இல்லை, ஒருபடி மேலே போய் ஊழல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. இப்போ அதை அவர் உறுதிப்படுத்துகிறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் மாதிரி நான் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் பெரிதாக இல்லை. ரோல் மாடலாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா அவங்க செஞ்ச நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களை இவர் எடுத்துக்க. அப்போ அதை அப்படிதான் தெளிவுபடுத்தி சொல்லணும். நீங்கள் காமராஜர்னு சொன்னீங்கன்னா மொத்தமே அவர் ஒரு நேர்மையான ஆட்சி, அதனால அதில் நமக்கு எந்த சந்தேகத்துக்கு இடமும் கிடையாது. ஆனால் இதே எம்ஜிஆர் இவர்கள் ஜெயலலிதா அவர்களை சொன்னாங்கன்னா நமக்கு உடனே ஞாபகம் வர்றது ஜெயலலிதா அவர்கள்னாலே ஊழல் குற்றச்சாட்டப்பட்டு வழக்குல தண்டிக்கப்பட்டவர், மரணத்துக்கு பிறகு கிடைச்சாலும் தண்டனைக்குரியவர் அப்படிங்கிறது ஞாபகம் வருது. இன்னும் காலங்காலமா அவங்க செய்த ஊழல்களையும், அவங்க ஆட்சி அரியணை ஏற்ற முடிய போகும்போது டான்சி நில வழக்குல மாட்டுறாங்க, அப்பதான் புதுசா அதிகாரத்துக்கு வராங்க. அந்த 5 வருஷத்துல கூட அவங்களால ஊழல் இல்லாம அதாவது முழுதா அந்த ஆட்சியை முடிக்க முடியல. அப்பவே அந்த வழக்குகள்ல அவங்க சிக்கிடுறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சசிகலா வந்த பிறகுதான் இவங்க ஊழல் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப தூய மனுஷி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. இயல்பிலே இவங்களுமே அந்த பண ஆசை பேராசை பிடிச்சவங்க தான். அது வந்து அந்த சசிகலா குடும்பத்துக்கு ஒத்து போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எம்ஜிஆர் அவர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இங்க திமுக ஊழல் குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் பெருமளவுக்கு அது வந்து அசைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லாம போனாலும் அவர்கிட்ட இருக்க நிறைய குறைகள் என்னன்னா, அத்தனை சாராய வியாபாரிகளுக்கும் கல்வி தந்தைகளாக்கி அழகு பார்த்தாரு. அத்தனை புறம்போக்கு அரசு நிலங்களெல்லாம் நீங்க இலவச மருத்துவமனைகள் இதுகள் கெட்டுங்கன்னு சொல்லி ஒன்றுக்கும், அதாவது எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் அக்கறையற்ற அவருக்கு வேண்டிய ஆளுகளுக்கு கொடுத்து இலவசமா கொடுத்து இன்னைக்கு அவங்க வந்து கோடிகள்ல புரள்ற ஒரு வியாபார கம்பெனி. தனியார் மருத்துவமனைகள் இந்த மாதிரி வளர்றதுக்கு காரணமே வந்து ஆமா, எல்லாத்தையுமே தனியார் மயப்படுத்தினாரு. அப்போ இது வந்து அவரு ஊழல் செய்யாட்டியும் அவருடைய கூட்டத்துக்கு ஊழல் செய்யறதுக்கு அவர் ஒரு பாதை போட்டு கொடுத்த மாதிரி ஆயிருது. நீங்க கெட்டது செய்யாம இருக்கிறது ஒரு பக்கம்னாலும் கெட்டதை செய்ய விடாம தடுக்கிறது இன்னொரு நற்பண்பு. அப்போ நீங்க வந்து திருட விட்டுட்டு வேடிக்கை பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல பண்புல எல்லாம் எடுக்க முடியாது. அப்படி சில அவருமே சுயநலமா தன்னை சார்ந்து இருக்கிறவங்க நீங்களாவது பழச்சிட்டு போங்க, நான் வரைக்கும் இதா இருந்துக்கிறேன். நிறைய நேர்மையான அதிகாரிகளை பாத்தீங்கன்னா ஒரு சிலர் தான் அடுத்தவங்களையும் செய்ய விடாம தானும் தப்பு செய்யாம இருப்பாங்க. ஆனா நீங்க நிறைய பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு IAS DGP இப்போ ஓய்வு பெற்றாரே இவங்க எல்லாம் அவங்க அளவுக்கு நேர்மையா இருந்திருப்பாங்க. அவங்க எந்த களங்கத்திலையும் வராம அந்த பண விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கட்டுக்கோப்பா இருந்துப்பாங்க. ஆனா அவங்களுடைய துறையின் கீழே வர்றவங்களை கண்டிச்சிருப்பாங்களா, நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா, தடுத்திருப்பாங்களான்னா இல்லை, அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களே இவங்க வந்து தப்பு பண்றாங்கன்னு சொல்லுவாங்கன்னா அது சொல்ல மாட்டாங்க. சோ அவங்க வரைக்கும் நேர்மையா இருக்கிறது மட்டும் நேர்மையாளர் போங்க, நான் கரெக்டா இருந்துக்கேன், அது வந்து ரொம்ப நல்ல பண்புலாம் சொல்ல முடியாது. அவங்க வரைக்கும் நீங்க நல்ல பேர் எடுத்துடுறீங்க, ஆனா ஒரு கூட்டத்தை என்ன செய்யறீங்கன்னா கண்டுக்காம விடும்போது ஊழல் தானே, எப்படியோ மக்கள் பணம் யார் மூலமோ போகதானே செய்யுது. வந்து எதிர்த்து கேட்கணும் இல்ல அவங்களுடைய அதிகாரத்தின்படி உரிய நடவடிக்கை எடுக்கணும்.
அவங்க எடுத்துருக்க மாட்டாங்க, அதிகமாக எடுத்துருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கண்டு காணாம தான் பாலிஷ் தான் போயிருப்பாங்க. அப்படிதான் நம்ம என்னால் எம்ஜிஆரையும் பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது இவர் வந்து நான் இன்னொரு ஊழல், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேனே, இன்னொரு திமுக அதிமுகவோட ஒரு புதிய வெர்ஷன் அப்படின்னு தான் நம்ம விஜய் பார்க்க வந்து குறிப்பிடுறீங்க. இப்போ சமீபத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த மகளிர் மாநாட்டுல எல்லாம் வந்து உதயநிதி அவர்கள் இவங்கெல்லாம் பேசியிருந்தாங்க. தமிழகத்துல வந்து பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க, தேவையில்லாம வந்து திமுக மீது குறை சொல்றாங்க, பெண்கள் வந்து பாதுகாப்பா இல்லைன்னு. தமிழக பெண்கள் எல்லாரும் ரொம்பவே சேஃபா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இன்னும் ரொம்ப ஹைலைட்டா தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம்னு அவங்க விட மாட்டாங்க. மற்றவங்களால மற்றவர்கள் யாரும் தமிழகத்தை வந்து தலைகுனிய வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இவங்க தமிழகத்தை கழுத்தை பிடிச்சி தலைகீழ பணிய வச்சிருக்காங்க அவங்க காலுக்கடியில. அதனால இன்னொருத்தர் வந்து தலைகுனிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொருத்தரை கை வைக்க விட மாட்டோம், நாங்களே தான் தலைகுனிய வச்சிருப்போம், நாங்க தான் தூக்கி போட்டு மிதிப்போம்னு சொல்ல வராங்க. அதே மாதிரி தான் இந்த குற்றம் இருக்குது. பாருங்க, சமீபத்திய காலமா இல்ல, இந்த நாம எடப்பாடியார் ஆட்சி காலத்துல தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, டாஸ்மாக்ல ஒரு உயர் அதிகாரியே பெண்ணை அடிக்கிறாரு, இன்னும் நிறைய இதே மாதிரி கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமைக்கு வழக்குகள் இப்படி நம்ம பெதச்சிக்கிட்டு இருந்தோம்னா, அப்பவும் பார்த்தீங்கன்னா என்னுடைய முகநூல் பதிவுலலாம் அவ்வளோ காட்டமாக அந்த பதிவுகள் நான் போட்டிருப்பேன். எனக்கு நான் அந்த அரசியலுக்குள்ளே வந்ததே இந்த பதிவுகள் போட ஆரம்பிச்சு தான், பெண்கள் சார்ந்து குழந்தைகள் சார்ந்து நம்ம போட ஆரம்பிச்சு தான். அப்படி இருக்கும்போது இவர் வந்த பிறகாவது கொஞ்சம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு பார்த்தா, இவர் காயலாங்கடைக்கு இரும்பு கரத்தை போட்டுக்கிட்டு உட்காந்து இப்போதான் மைனர் இது மாதிரி ஒரு பைக்கில் உட்காந்துட்டு ஷோ கொடுத்துட்டு இருக்காரு. எப்பவுமே விளம்பர மாடல், கவர்ச்சி மாடல், தன்னைத்தானே பிரதிபலிக்கிறது, தன்னைத்தானே வந்து பகட்டா காட்டிக்கிறது, என்னவோ அவருக்கு இப்போ இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. இப்போ ஒரு முதல்வருக்கு நீ பைக் ஓட்டிக்கோங்க, உங்க ஆசைக்கு பார்க்கில் விளையாடிக்கோங்க, ஆடிக்கோங்க, அதை வந்து பிரகடனப்படுத்த வேண்டியது, பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ உங்களுடைய உள்ளார்ந்த நோக்கம் என்ன தெரியுதுன்னா, எப்பவுமே கெத்து காட்டிட்டு இருக்கீங்க, ஒரு இதே காட்டிட்டு இருக்கீங்க, அதாவது ஒரு பப்படாஸ் வேலை தான் காட்டுறீங்க அப்படிங்கிறது தெரியுது. இங்க அதான் சொல்லுவாங்க இல்லையா, இது ரோம் நகரம் எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசிட்டு இருந்தானாங்கிற மாதிரி இங்க கொத்து கொத்தா கொலையா முந்திரிக்கா மாதிரி தமிழகம் மாறிட்டே போகுது. 3 நாளைக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி ஒரு கல்லூரியில பேராசிரியர் அநாகரிகமா திட்டினால மன உளைச்சல்ல ஒரு பெண் தற்கொலை பண்ணி போயிட்டா. அடுத்தது பீகார் குடும்பம் பாலியல் வன்கொடுமையால, நண்பர்களாலேயே பாலியல் வன்கொடுமை நேர்ந்து மொத்த குடும்பத்தை 2 வயது குழந்தைய சுவர்லயே அடிச்சு கொண்டிருக்காங்க. இப்படி வரிசையா நம்ம ஒண்ணு பார்த்து, மட்டும் இல்லாம நந்தனம் கல்லூரியில வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை. ஆமா, கேண்டீன்ல வேலை பார்க்கிற ஒரு சாதாரண எளிய பின்பலம் கொண்ட ஒரு ஆணுன்னு சொல்ல முடியாது, ஒரு வெறி நாய்க்கு பயம் இல்லாம போச்சுன்னா அப்போ உயர்ந்த அதிகார வர்க்கங்கள் பெண்களை எப்படியெல்லாம் பாடாப்படுத்தும் நீங்க பாத்துக்கோங்க. பொள்ளாச்சின்னு இந்த கள்ளர்கள் எல்லாம் அப்படி அழுவாச்சியா அழுதாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? அதே 1-2 நடக்குது. அது மட்டும் இல்லாம பெண்கள் வந்து ஆடை அணிவதில் வந்து கரெக்டா இல்ல, அதனாலதான் இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்குதுன்னு குற்றம் சாட்டுறாங்களே. ஆடையே இல்லாத காலத்துல இப்படி பாலியல் வன்புணர்வு நடந்ததா, இல்ல ஆடை வந்து அறகுறை ஆடையாவோ, இல்ல வயல்வெளிகள்ல முழங்கால் தெரிய சேலை அணிவோ ரவிக்கே இல்லாத 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வன்புணர்வுகள் இருந்ததா? ஒருவர் விரும்பி அவர்கள் ஒத்துக்கொண்டதின் பேர்ல நடக்கக்கூடிய இணக்கங்களை விடுங்க. வன்புணர்வுங்கிறது எப்ப நீங்க கேள்விப்படுறீங்க? இப்பதானே அதிகமா கேள்விப்படுறீங்க. அப்போ அன்னைக்கு வந்து ரவிக்கே இல்லாத காலத்துல இதெல்லாம் நடக்கலையே. அன்னைக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை. இன்னைக்கு உங்களுக்கு ரோட்ல ஆள் நடமாட்டம் இருக்குது, தொழில்நுட்பங்கள் பெருகி இருக்கு, ஆதாரங்களோட அதாவது தப்பவே முடியாத அளவுக்கு எல்லா சூழ்நிலையும் இருக்குது. ஆனா அன்னைக்கு வயக்காடு, காடு, வீட்டுல இருந்து கழனி எங்கேயோ இருக்கும், வயல் எங்கேயோ இருக்கும். எல்லா நாட்டு நடுறதுக்கும் பெண்கள் தான் போகணும், விவசாயத்துக்கும் பெண்கள் தான் போவாங்க, களப்பிடுங்க போவாங்க, அந்த நெல்மணிகளை பதர் இது பண்ண போவாங்க, போயிட்டு இப்படிதான் வரணும். அந்த காலகட்டத்தில் முழங்கால் தெரிய ரவிக்கை இல்லாம இருந்த காலத்துல கூட இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததா கேள்விப்படவே இல்லையே. அப்போ 1-2 எங்கேயோ நடந்திருக்கும், அவ்வளவுதான், மற்றபடி கேள்விப்படலையே. இப்போ வந்து இவ்வளவு நாகரிக காலத்துல சத்தம் போட்டா திரும்பி பார்க்குற அளவுக்கு நடமாட்டம் உள்ள இடத்துல இது நடக்கல. இது எப்படி ஆடையை நீங்க குறை சொல்லுவீங்க? ஆடையை பார்த்து உங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் வருதுன்னா நீங்க வந்து கண்ணை தோண்டி பிடுங்கி போட்டுருங்க. உங்களுக்கு பார்க்க சரியா தெரியலைன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிடுற மாதிரிதான், வெறி நாய் கடிக்க வந்தா
நாம வீட்டுக்குள்ள போய் இருக்கணுமா, வெறி நாயை பிடிச்சி கொல்லணுமா, இல்ல தூக்கி அப்புறப்படுத்தணுமா? வெறி நாய் தான். அப்ப அது மாதிரிதான் யாருக்கு வெறி பிடிக்குதோ அவங்க இந்த சமுதாயத்துல வாழ தகுதியற்றவர்கள், கொன்னுதான் போடணும், மரண தண்டனை. இதை தவிர வேற வழியே கிடையாது. ஏன்னா இல்ல அதுக்கும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உடனடியா கைது நடவடிக்கை எடுக்கிறோம். நாங்க வந்து அந்த அண்ணா பல்கலை நடந்தது கூட வந்து 23 வருஷம் வந்து சிறை தண்டனை வாங்கிலாம் கொடுத்துருக்கோம். இது போன்று நாங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லா நாடுகள்லயும் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இது தமிழகத்துல மட்டும் நடக்கல அப்படின்ற ஒரு. அப்ப அதிமுக காலத்துல நடக்கும் போது இதே மாதிரி சொல்லியிருக்க வேண்டியதுதானே? இதே அதிமுக அப்போதும் அதிகமா நடந்துச்சு, இப்போ நடக்கிற இல்ல இப்போது அதை விட அதிகமா நடக்குது, இல்ல சமமா நடக்குதுன்னு தான் சொல்லணும். இதே மாதிரி நடக்கிறது சகஜம்னா அதிமுக காலத்துல நடக்கும் போது இதே திமுக அந்த மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் இது அதிகமா பேசிட்டு இருக்காரு. யார் அந்த சார்லயே இவர் மேலதான் எல்லாருக்கும் சந்தேகம். இப்படி இருக்கும்போது இவர் அந்த சார்களும் இப்ப அதிகமாயிட்டு இருக்கு, ஆயிட்டு இருக்காங்க. நீங்க 50 இன்னைக்கு பிடிச்சி குற்றவாளி கூண்டுல ஏத்தி தண்டனை வாங்கி கொடுத்திருக்கீங்களே தவிர, இன்னொரு எய்தவர் ஒருத்தர் இருக்காரு, யாருக்காகவோ பேசப்பட்ட மாணவி தான் அந்த மாணவி. அதுக்கடையில இந்த ஆளு கொஞ்சம் வந்து தன்னுடைய வக்கரத்தை நிறைவேற்றி மாட்டிக்கிட்டாரு. ஆனா இந்த சார் இப்ப என்ன ஆனாரு? அந்த சாரை நீங்க மழுங்கடிச்சிட்டீங்களே. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அப்படின்னா அதிமுக ஆட்சியில் நடக்கும் போதும் உங்ககிட்ட நீங்க கொதிக்க கூடாது. தளதளன்னு இப்படி வந்து நீங்க அன்னைக்கு அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக நீங்க அதை வந்து எவ்வளவு வந்து பகடக்காயா பயன்படுத்துறீங்களோ அதே மாதிரி மற்றவங்களும் பேசதான் செய்வாங்க. அப்போ மட்டும் என்னவோ பெருசா அப்படி பெண்களுக்காக பிறந்தவங்க மாதிரியே ஒரு ஆக்ட் கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு இதுதான் சகஜம்னா, அப்ப எடப்பாடியார் காலத்துல பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி நிறைய நடந்தது, அதுவும் சகஜம்ட்டு பேசிட்டு போயிடலாம். அதான் இவங்க தேர்தல் அரசியலுக்காக மட்டுமே இந்த விஷயங்கள்லாம் பேசி திமுக பயன்படுத்திட்டு இருக்கு. இப்ப அதை அதிமுக பயன்படுத்துது. இவங்க 2 பேருமே இவங்களுக்குள்ள இந்த உள்ளடி வேலைகள்ல வந்து இணைஞ்சும் போயிடுவாங்க. அப்புறம் வெளியில வந்து நாங்க வந்து அவங்கள விட பாத்தீங்களா இப்படியாக்கும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்க. 2 பேர் தவறுகள்ல குளிர்காயிறவங்க தான். மற்றபடி மக்களுக்கு நிவாரணமும் தீர்வோ கிடைக்காது. கண்டிப்பா அங்கொன்றும் இங்கொன்றுமா குற்றங்கள் நடக்கும். கொலையே இல்லாத ஒரு உலகம் இருந்துட போறதில்லை. எந்த நாட்டுலனாலும் நடக்கும், எந்த நாட்டினாலும் இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறது உண்டுதான். ஆனா ஏன் இங்க அதிகமாகுதுன்னா, இவங்க கொடுக்கிற தண்டனைகள் வந்து ரொம்ப மிக மிக கம்மியான தண்டனைகள். இன்னொன்னு, குற்றவாளி செத்த பிறகுதான் தண்டனையே கிடைக்குது. அப்படிப்பட்ட சிரிப்பா சிரிக்கிற தீர்ப்புகள் எல்லாம் நம்ம நாட்டுல தான் வருது. உடனடி தண்டனை கொடுத்து பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணா உடனடி தண்டனையாக மரணத்தை கொடுத்துடணும். அப்படிதான். எந்த வெறி நாய்கள் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. எந்த வெறி நாய்கள் வாழ்ந்து இன்னும் ஒரு தடவை சாராயத்தை அப்படியெல்லாம் சட்டத்தை கையில எடுத்துக்க முடியாது. சட்டமே அப்படி வரணும்னு சொல்றோம். அதுக்கு நம்ம தமிழகத்துல இருந்து கோரிக்கை வைத்தா மட்டும் பத்தாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் வந்து இது போன்ற விஷயத்துக்கு சிக்கல் நமக்கும் புரியுது. எல்லாருமா தான் ஒரு சட்டத்தை ஏற்ற முடியும். அதுக்கு வந்து ஒன்றிய அரசு தான் சட்டத்தை ஏற்றுறதுக்கு காரணமா, இதெல்லாம் நமக்கு தெரியாம இல்ல. குறைஞ்சபட்சம் உயர்ந்தபட்ச தண்டனையா அவங்கள வந்து ஜெயிலுக்குள்ளேயாவது வச்சுக்கோங்களேன், பெயில் அனுப்பிடுறீங்களே. அப்ப மத்திய அரசு தான் இதை வந்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒன்றிய அரசு சட்டம் ஏற்றணும்னா மரண தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு கொலைக்கு மரணம் தான் தீர்வு அப்படின்னு ஒரு சட்டம் ஏற்றணும்னா கண்டிப்பா அத்தனை மாநிலங்களும் கோரிக்கை வைக்கணும். அதோட தொடர் அழுத்தம் தாங்காம ஒன்றிய அரசு வந்து அதை நிறைவேற்றணும். இல்ல என்ன விஷயம்னா, இப்போ பாஜகவுமே வந்து அதிமுகவுடன் கூட்டணியில இருக்காங்க. தமிழகத்துல என்ன விஷயங்கள் நடக்குதுன்றது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்த போதிலும் ஏன் வந்து சட்டத்தை வந்து மாற்றணும்ன்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு இல்லாம இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க கூட்டமே அப்படிப்பட்ட கூட்டம் தான். எல்லாரும் கிண்டலா சொல்லுவாங்க பாரதிய சல்சா கட்சின்னு. அதுக்கு பேர் போன கட்சி தான் அது. ஏன்னா ஆசிஃபா கொலை வழக்குல RSS சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் இருக்காங்க. அடுத்தது இன்னொரு பில்கிஸ் பானு வழக்குல குஜராத் கலவரமே ஒன்றிய அரசோட இப்போதைய தலைவரால தான் நடந்துச்சுன்னு கருதப்படுது. இப்படி ஒவ்வொரு பெரிய பெரிய இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா RSSஓ இல்ல பிஜேபி ஆட்களோ பெருமளவுல இருக்கிறனாலையும், இங்க பாத்தீங்கன்னா திமுக அதிமுக ஆட்களே இது மாதிரி பாலியல் வன்கொடுமை அந்த பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரி இருப்பாரு, இல்லைன்னா திமுக நிர்வாகியா இருப்பாரு, இல்லைன்னா அதிமுக நிர்வாகியா இருப்பாரு. இப்படி இவங்க ஆட்களே பெருமளவு இந்த மாதிரி கேடுகட்ட அயோக்கியத்தனமான வெறித்தனமான செயல்கள்ல இறங்கக்கூடிய வெறி நாய்களா இருக்கனால இந்த சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தா முத பாதிக்கப்படுறதே இந்த அதிகார வர்க்கங்கள் தான்.
அதனால இவங்க வந்து சைலண்டா அதை கமுக்கமா இப்படி ஒரு போர்க்கொடி காட்டிக்கிட்டு அந்த ஆட்சியில இந்த ஆட்சி இந்த எதிர்கட்சி போர்க்கொடி பிடிக்கும், இவங்க எதிர்கட்சியான இவங்க போர்க்கொடி பிடிப்பாங்க. மத்திய அரசும் மாநில அரசும் வேடிக்கை மாத்தி வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இதுல எந்த கடும் சட்ட நடவடிக்கை கொண்டு வந்தாலும் பெருமளவு பாதிக்கப்பட போறது அதிகார வர்க்கங்கள் தான். அந்த அதிகார வர்க்கங்களை காப்பாத்துறதுக்கு தான் ஆட்சி அதிகார வர்க்கமும் இருக்கும். அதனால ஒன்றும் பண்ண முடியாது, வேடிக்கை தான் பார்ப்பாங்க. சமீபத்துல வெளியான ஒரு கருத்து கணிப்புல வந்து ஏடிஎம்கே தான் ஜெயிக்க போகுது 2026 தேர்தல்ல அப்படின்னு சொல்றாங்களே. அதாவது யார் ஜெயிப்பாங்கங்கிறது நமக்கு தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். இருந்தாலும் கணிப்புகள், கருத்து கணிப்புகள்ங்கிறது இருக்க தான் செய்யும். ஒரு பார்வைக்கு திமுக தான் எப்படியாவது பணத்தை கொடுத்து வந்துரும்னு தோணும். ஒரு பார்வைக்கு திமுக மேல அதிருப்தி அதிகமா இருக்கிறனால அதிமுக வந்துரும் இருக்கும். இடையில ஒருத்தர் வந்து 15 வருஷமா போராடி அது மக்கள் பக்கம் நிக்கிறதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, எனக்கு வந்து இந்த கருத்து கணிப்புகள் கூறி அவங்கள ப்ரொமோட் பண்ற ஊடகத்துக்கு மேலேயே பயங்கர ஒரு வருத்தம் தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு பேயை பிடிக்குது, இல்லைன்னா இன்னொரு பிசாசை பிடிக்குது. இந்த பேய் ஒரு வாட்டி அந்த பேய்கிட்ட அதிகாரத்தை கொடுக்குறீங்க, அது பேய் ஆடுன்னு ஆடுனதும் தாங்காம பிசாசு கிட்ட கொடுக்குறீங்க. பிசாசு வந்து தலைவிரி கோலமா ஆடுன்னு ஆடினதும் திருப்பி இந்த பேயை கொடுக்குறீங்க. மாத்தி இந்த பேய் பிசாசையும் வாழ வைக்கிறதுக்கு இப்படி ஒரு ஊடக பரப்புரை தேவைதானா? நீங்க சொல்லும் போதே ஊடகங்களோட பணி என்ன? ஆட்சி அதிகாரம் மக்களுக்கு நலன் பயக்கிற விதத்துல அயோக்கியத்தனங்களை வெளியில கொண்டு வரணும். அப்போ ஒரு ஊடகம், ஒரு சிறந்த ஊடகம் 2 தரப்புலையும் உள்ள அயோக்கியத்தனங்களை கொண்டு வரணும். நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே தராசுல வைக்கக்கூடிய அளவுக்கு மோசமான ஆட்சி கொடுத்ததுதான். அப்ப அதை தான் ஊடகம் பிரதிபலிக்கணும். நீங்க வந்து இந்த 2 கட்சிகளுடைய கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அதை விட எச்சத்தனம் அயோக்கியத்தனம் வேற எதுவுமே கிடையாது. எல்லாருமே பெய்டு ஊடகமா மாறிட்டாங்க. எல்லா ஊடகமும் ஒவ்வொரு கட்சிகளும் குறிப்பிட்ட தொகை கொடுத்து எங்களை பத்தி இப்படி நல்லதை மட்டும் போடு, கெட்டதை போடாதங்கிறது, எங்களை பத்தி இப்படி பரப்பு அப்படிங்கிற சில நியூஸ்கள் போட்டா ரிப்போர்ட்டர்ஸுமே வந்து வெட்டுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கல்குவாரிய படம் பிடிக்க போன நிருபரை கடத்தி திமுக ஆட்சியாளர்களோட அள்ளக்கைகள் கைக்கூலிகள் கடத்திட்டு போய் அடிச்சு அவரு யாருக்கோ அந்த டைம்ல போட்டிருப்பாரு, அவரோட கஷ்டத்தை தெரிவிக்கிறதுக்கு போட்டிருப்பாரு போல. அங்க நடக்கிற அந்த உரையாடல்கள்லாம் பார்க்கும்போது வேன்ல ஏறு அப்படின்னு அவர் அடிச்ச அடியில அவருக்கு பேச்சே வராம வளர்றதெல்லாம் தெரியுது. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. அப்போ பத்திரிகையாளர்கள், அந்த எச்ச ஊடகத்துல வேலை செய்கின்ற ஒரு சில நல்ல பத்திரிகையாளர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. இதெல்லாம் இப்போ இந்த அரசு வந்து நடவடிக்கை எடுத்துச்சு எடுக்காது, கமுக்கமா இருக்கும். எடுத்தாலும் 2 நாள்ல வெயில வந்துருவாங்க. செய்திகளை கூட வந்து வெளியிடாம நிறைய சேனல்ல இல்ல வேற எதுவும். இப்ப அண்ணன் சீமான் கட்சியில அவரு தும்மிட்டாருன்னா போதும், அவரு தும்மி விட்டா பயங்கர சத்தமாக இருந்தது. அந்த சத்தத்தில் 4 பேர் மயக்கம் போட்டுட்டாங்கன்னு பிரேக்கிங் நியூஸ்னு போடுவாங்க. அதே இவ்வளவு அசிங்கமான, அதாவது உயிர் யாருக்கு இனிமே வந்து இப்படி பத்திரிகையாளரா வரணும்னு எந்த நேர்மை மிகு பிள்ளைங்க யோசிக்கும்? ஜேர்னலிஸ்ட் படிச்சுட்டு வரவங்க பயப்பட மாட்டாங்களா இனிமே? எப்படி வந்து அவங்க அப்போ வந்து இவங்களும் என்ன செய்வாங்க? அப்போ இந்த ஊரோட ஒத்து போகணும் போலன்னு இந்த அயோக்கிய கூட்டத்தோட ஒத்துதான் போவாங்க. அதனால இத வந்து வேகமா போட விட்டுருக்காங்க. எப்படின்னா இந்த 10ஓட 11 நம்ம வாசிக்க கூட முடியாத அளவுக்கு வேகமா பரப்பி, அதாவது நாங்க எங்க கடமையை ஒரு நாளைக்கு 10 நியூஸ்ல இது 11வது நியூஸா போட்டிருக்கு. எப்படி பிரேக்கிங் நியூஸா போட வேண்டியது இப்படி ஓடுதுன்னா, இந்த மீடியா துறையே வந்து எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலையில வாங்கிட்டாங்கல்ல. வாங்கின காசுக்கு பிறகு குறைச்சா கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருவாங்கல்ல. போன குவாரியை பார்க்க போன ஆளுக்கே இந்த கதினா, பிறகு காசை கையை நீட்டி வாங்கிட்டு நீ எதிராக செய்தி போட்டா விட்டுருவாங்களா சும்மா? அதுக்குதான் இந்த காசுக்கும் அடிபணிய கூடாது. எந்த ஒரு அதிகார வர்க்கத்துக்கும் நாம வந்து சொம்பு தூக்கிட்டு இருந்தோம்னா மக்களுக்கு நம்ம எந்த சேவையும் பண்ண முடியாது. சீமான் அவர்கள் வந்து மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மாநாடு நடத்த போறாரு. சோ இந்த மாநாடு வந்து எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழும்பியிருக்கு. முதலாவது பார்த்தீங்கன்னா 234 தொகுதிக்குமான வேட்பாளர்களை அண்ணன் அறிவிக்க போறாரு. அதை அறிவிக்கும் போது அது மக்களை போய் சேரணும். அப்படின்னா நாம வந்து அதை ஒரு பரப்புரை மேற்கொண்டு எல்லாரும் கவனிக்கத்தக்க வகையில இந்த மாநாடை நடத்தினாதான் 234 பேரும் மக்கள் மனசுல போய் சேருவாங்க. நம்முடைய சின்ன விவசாயி சின்னம் வந்து நிற்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய வியூகத்தோட அண்ணன் அதை செய்யறாங்க. அதை தொடர்ந்து வந்து எத்தனையோ புதிய கவர்ச்சி அரசியல் மாநாடுகளை நம்ம பார்த்துருக்கோம். குடிச்சிக்கிட்டு குப்புறப்படுத்திருப்பாங்க, கொடியில மேலே ஏறி கீழே விழுவாங்க,
அவங்க பவுன்சராலே தூக்கி எறியப்படுவாங்க. ஒரு வரைமுறையற்ற ஒரு நரித்தனமான விசில் அடிச்சா கூட்டம் நடத்துன அந்த விஷயங்களையும் பார்க்குறோம். சேர் உடஞ்சது, செருப்பு இது அது இதுன்ட்டு இதையெல்லாம் மாற்றி இன்னும் திமுக அதிமுக கூட்டங்களை பார்த்தீங்கன்னா குவார்டரு பிரியாணி இதுக்காக அந்த சேர்லயே வச்சிருக்காங்க கொஞ்சம் பொருள். அந்த பொருளுக்காகவே போய் உட்காந்துக்கிட்டு அப்புறம் கொலையையும் ஆரஞ்சு பழத்தையும் பிடுங்கிட்டு போற இதெல்லாம் பார்க்குறோம். அப்ப இது எல்லாமே ஒரு களிசடையான ஒரு கூட்டமா தெரியுது. இல்லைன்னா ஒரு என்ன சொல்றது, ரொம்ப அசிங்கமா ஒரு கூட்டத்துக்கும் ஒரு மாநாட்டுக்கு வராங்கன்னா நம்முடைய தலைவர் பேசுகிறார், நமக்காக என்ன செய்ய போறாருங்கிறத கேட்கறதுக்கு ஆவலா யாரும் வந்த மாதிரி இல்லை. அங்க என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு சாப்பிடுறதுக்கோ இல்லைன்னா பொருட்களுக்கு ஆசைப்பட்டு வந்த மாதிரி சில வட மாநில பெண்களையும் வந்து வரவழைக்கப்பட்டு பாத்தீங்கன்னா இளம் பெண்கள் திமுக மகளிர் அணி கூட்டத்துக்கு அத்தனை வட மாநில பெண்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா எவ்வளவு காசு கொடுத்து. அதுக்கு என்ன அவங்க என்ன தமிழ்நாட்டுல தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அதனால அவங்களும் இப்போ தமிழ் தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அவங்க வரட்டும், ஆனா நமக்கு நல்லா தெரியுது இல்ல, அவங்க வந்து கூப்பிட்டு அழைத்து வரப்பட்டவர்கள்னு நல்லா தெரியுது. அவங்க தானா வந்த மாதிரி தெரியல. திமுகவோட லைஃப்லயோ இல்ல அவங்க செஞ்ச செயல்பாடுகள்ல பிடித்தம் வந்து அவங்க வந்த மாதிரி தெரியல. இவங்க எப்படி இந்த ஊர்ல உள்ள ஆயாக்கள் பாட்டிகளை எல்லாம் ரூபா கொடுத்து கூட்டிட்டு வருவாங்களோ அது மாதிரி இந்த கல்லூரி பெண்களையும் வேலை பார்க்கும் பெண்களுக்கு பாக்கெட் மணி கொடுத்து கூட்டிட்டு வந்த மாதிரி தான் தெரியுது. அவங்க உணர்வோட வந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதா? தமிழகத்துல பெண்களுமே மாறி இருக்காங்க, ஆள் பத்தாம அவங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, கண்டிப்பா பெண்களுமே மாறி இருக்காங்கன்னா அந்த பணம் 10 செய்யும்ல, அது 10ஓட 11ஆவது எல்லாத்தையுமே செய்யும். அப்படிதான் அந்த பணத்துக்கு மயங்கி அவங்க வந்து உளப்பூர்வமாகவோ உதாரப்பூர்வமாகவோ வரல, பணத்துக்காக வந்திருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் 3 நேரம் உட்காந்துட்டு போவோம், இவ்வளவுதானே என்ன இருக்கு அப்படின்னு தான் வந்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் ஒரு மாற்று. ஏன் என்ன தேடி வர மக்கள், ஏன் அரசியலை புரிஞ்சுக்கிட்ட மக்கள் எப்படி வராங்க பாருங்க. பசிச்சாலும் உட்கார்ந்துருப்பாங்க, மழை பெஞ்சாலும் உட்கார்ந்துருப்பாங்க, சின்ன ஒரு அசைவுகள் கூட இருக்காது. நான் என்ன சொல்ல வரேங்கிறத கவனிப்பாங்க. ஒரு மாநாடுல உணர்வுபூர்வமா இணைந்த உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்க, தொண்டர்கள் எப்படி இருப்பாங்கிறத நான் காட்டுறேன், எதையும் எதிர்பார்க்காம ஒரு கூட்டம் வருதா இல்லையாங்கிறத காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு இதுலயும் இதை வந்து கொண்டு வராரு. இது பெரிய அளவுல பேசப்பட்டா ஒரு மாற்றம் வந்துடும், மாற்றம் வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த மாநாடு நடத்துறாரு. கண்டிப்பா நீங்களும் வாங்க, கலந்துக்கோங்க, குடும்பமா வரணுங்கிறாரு. எந்த கட்சியா வேணாலும் உங்க குடும்பங்கள் இருக்கட்டும், ஆனா இந்த ஒரு தடவை இதுல வந்து உட்கார்ந்து என்னதான் சொல்ல போறோம்னு பாருங்க அப்படின்ட்டு ஒரு பேரழைப்பு விடுகிறாரு. தேர்தல் அறிக்கைகள் ஏதாவது வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல? அன்னைக்கு வந்து அதிகமா இல்லை, ஏன்னா வரைவுகள் போயிட்டு இருக்கு, அதோட வேலைகளும் முக்கியமா படுவேகமா போயிட்டு இருக்குது. மற்றவங்கள மாதிரி ஒரே பாயிண்ட்ல முடிக்கிற தேர்தல் அறிக்கைகள் அண்ணன் பண்ணல. நாங்கள் வந்தால் செவிலியர்களை நிரந்தர பணியாக்குவோம், விவசாயி கடன்கள் தள்ளுபடியாகும், கல்வி கடன் ரத்தாகும், இப்படின்னு ஒரு லைன்ல பொய்யா எழுதுறதுக்கு இவ்வளவு ஒரு லைன் போதும். ஒவ்வொரு வாக்கியமா எழுதிட்டு ஒரு 120 200 உறுதிமொழிகள், போலி வாக்குறுதிகளை கொடுக்குற கட்சி இல்லை நாம் தமிழர் கட்சி. அது மனசுல அவ்வளோ கனவுகளை தேக்கி நான் வந்தா என்ன செய்வேங்கிறத பாமரனுக்கும் புரியும். அதை ஒரு வாக்கியத்திலலாம் புரிய வைக்க முடியாது. நான் என்னென்ன பண்ணுவேன், என்ன சீரழிவுகள் இங்க இருக்கு, இதுக்கு தெளிவான விளக்கம் அதுல விளக்கம். அதாவது நீங்க ஒரு புத்தகம், அது ஒரு புத்தகம் எப்பவுமே நாம் தமிழர் தேர்தல் வரைவு வந்து பேப்பர்ல இருக்காது, புத்தகமா தான் இருக்கும். கொஞ்சம் மெனக்கட்டு அதை படிச்சீங்கன்னா அவருடைய கனவும் புரியும், அவர் என்ன செய்ய போறாருங்கிறதும் புரியும். அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்படிங்கறதுனால கண்டிப்பா அன்னைக்கு தேர்தல் அறிக்கையோ தேர்தல் வரைவு பத்தி எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். குறிப்பா வேட்பாளர்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும், எப்படி நாங்க மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு கூட்டத்தை கூட்டி தன்னுடைய நிலப்பாடை அறிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சீமான் அவர்கள் வந்து அதிமுக, திமுக, பாஜக இந்த எல்லா கட்சிகளும் வந்து விமர்சனம் பண்றாரு. ஸோ ஆனா இவங்க எல்லாருமே சீமான் அவர்களை விமர்சனமே பண்றது கிடையாது, அவரை வந்து யாரும் கண்டுக்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி கிடையாது, நாங்க யாரும் கண்டுக்கல அப்படின்னு காட்டிக்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கு. அதனாலதான் அண்ணன் சீமான் அவர்கள் என்னென்னலாம் திட்டங்கள் சொல்றாங்களோ அதுல நாங்க செய்வோம் அப்படிங்கிறாங்க. அதிமுக ஒருபடி மேல போய் நாங்க 2000 தருவோம், இலவச பேருந்து ஆண்களுக்கும் கொடுக்குறோம். அப்போ ஆண்களுக்கும் கொடுக்குறாங்கன்னா மொத்தத்துல எல்லாருமே இலவசமா போலான்னு தானே அர்த்தம். கண்டிப்பா இப்ப தமிழ்நாட்டுல யார் வேணா எப்ப வேணாலும் இலவசமா போலாம் அப்படின்னு அர்த்தம். ஆனா பேருந்து நஷ்டத்துல ஓடுது. அப்ப எப்படி
சம்பளம் கொடுப்பாங்க, எப்படி டிப்போல வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ பெரிய கூலி கொடுக்க வேண்டிய அரசாங்கம் கஜானாவே காலியாக்கிட்டு திமுக அப்படிங்கும்போது இதை எடப்பாடியார் அவருடைய சொத்தை வித்து கொடுப்பாரா, இல்ல அவருடைய பினாமி சொத்துக்களை வித்து கொடுப்பாரா, வயக்காட்டை வித்து கொடுப்பாரா, எப்படி எடுத்து பாக்கெட்ல இருந்து அட்சய மரம் ஏதாவது வீட்டுல நட்டுக்கிட்டு இருக்காரா, அதுல இருந்து பிடுங்கி கொடுப்பாரான்னு நமக்கு தெரியல. இதுவே தெரியும் இது எவ்வளவு பெரிய போலி வாக்குறுதி, இது எவ்வளவு அப்படியே அதை செயல்படுத்தினாலும் விலைவாசி இனிமே நம்ம கிட்ட எவ்வளவு ஏறி அதுல இருந்து அவங்க புடுங்க போறாங்க அப்படிங்கிற பயம் நமக்கு வருது. அப்போ இவங்க அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிக்கலன்னா ஒண்ணு அவருடைய அரசியல் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, இந்த அரசியலை அவங்க ஏத்துக்கிறாங்க, இதுல விமர்சிக்க ஒண்ணுமே இல்லை, அவன் நல்லதுதானே சொல்றான், இதுல எந்த விமர்சனமும் முடியவே இல்லையே, ஏன்னா அவன் சொல்றது மக்களுக்கு ஏற்ற அரசியல் தானே பேசுறான், இதுல விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு வெளியே ப்ரொஜெக்ட் பண்றது என்ன அப்படின்னா, சீமான்லாம் எப்படியோ ஜெயிக்கும் போறது இல்ல, சட்டமன்றத்துல காலடி வைக்க போறதும் இல்ல, அவர் எதுக்கு நம்ம ஒரு அதாவது களத்துல இருக்கிறதா ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. அவன்லாம் ஒரு ஆளான்னு சொன்னாங்க. 1.1% எடுக்கும்போது 3% எடுக்கும் போதும் இவெல்லாம் ஒரு ஆளா சும்மா ஓரமா போய் விளையாடுங்கப்பான்னு எகத்தாளம் பண்ணாங்க. இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல்ல 8.5 விழுக்காடு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்காரு. அதுல என்ன விசேஷம்னா, அண்ணன் சொல்ற மாதிரி பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுல அண்ணன் எந்த பிரதமர் பக்கமும் இல்ல, ராகுல் காந்தி பக்கமும் இல்ல, மோடி பிரதமர் பக்கமும் இல்ல, யார் பக்கமுமே இல்லாத ஒரு கட்சியில வாக்களிக்கணும், எந்த பிரதமரையும் கை காட்டாத ஒருவரை அங்கீகரிக்க வச்சிருக்காங்க மக்கள்னா, மக்கள்ல நல்லவங்க இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, அது இன்னும் சதவீதம் கூடி இருக்கும்னு நாம் தமிழர் கட்சி நல்லாவே நம்புது. அதே நேரத்துல இவங்க ஒரு பய உதறல், அதான் அண்ணன் சொல்ற மாதிரி பேய் இருக்குதுன்னு பயந்தான் நம்ம பாத்ரூம் போகும்போது எப்படி பாட்டு பாடிக்கிட்டு வெளியில பயத்தை காட்டாம போவோமோ, அதே மாதிரி அண்ணன் மேல நாம் தமிழர் கட்சியின் மேல உள்ள ஒரு பயம் அவங்களுக்கு உள்ளூர இருக்குது. வெளியே காட்டிக்காம திமுக என்ன பண்ணோம்னா அண்ணனுடைய தேர்தல் அறிக்கையே காப்பி அடிச்சு அவர் என்ன செய்ய போறாருன்னு பொதுக்கூட்டத்துல சொல்றதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா பல கோடி பனை விதை திட்டத்தை காப்பி அடிச்சுது, அலையாத்தி காடுகளை காப்பி அடிச்சுது, ஆடு மாடுகளுக்கு இது பண்றது மருத்துவ வசதிகள் நடமாடும் மருத்துவ வசதின்னு ஒண்ணு ஆரம்பிச்சுது. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு இவங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொன்ன உடனே இஸ்லாமியர்களுக்கு வக்புல அதை கொடுப்போம் இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லுது. கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை தோட்டங்கள் கொடுப்பாங்களாம். எப்ப பாருங்களேன், கிறிஸ்தவர்களை தோண்டி புதைக்கிறதுலதான் அப்பவும் இருக்குது, கல்லறை தோட்டம் தான் கொடுப்பாங்களாம். அதான் நாங்களும் கேட்கலாம்னு நினைக்கிறோம், கிறிஸ்தவர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுக்குறீங்க, உங்க அப்பாவுக்கு பக்கத்துல மெரினா பீச்ல கல்லறை தோட்டம் கிறிஸ்தவங்களுக்கு கொடுங்கன்னு கூட கேட்கலாமான்னு யோசனையா இருக்குது. தருவாங்களா தெரியல. அப்படி இருக்கு. அப்படி அண்ணன் எதை சொல்றாங்களோ அதே மாதிரி இப்ப தமிழ்ல சட்டசபையில என்ன முன்மொழிஞ்சிருக்காங்கன்னா, தமிழ்ல படிச்சவங்களுக்கு வேலையில் முன்னுரிமை கொடுக்கப்படும். அப்ப கூட முழுசா தமிழ்ல படிச்சாதான் அரசு படின்னு சொல்ல வரல, முன்னுரிமை தான். முன்னுரிமை எப்படி தெரியும்ல, அண்ணன் சொல்லுவாங்க அருந்ததியருக்கு இட ஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டு அருந்ததியருக்கு முன்னுரிமை எங்கும் போது எல்லாமே அருந்ததியருக்கு கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பட்டியலின வகுப்புல வரவங்களுக்கு இல்லாமலே போயிருது. ஏன்னா முன்னுரிமைன்னு ஒரு வார்த்தையை போட்டனால எல்லாமே உங்களுக்கு லாபகமா உங்க சமூகத்துக்கே கொடுத்துடுறீங்க. அதே மாதிரிதான் முன்னுரிமைன்னு சொல்லுவாங்க. ஆனா முன்னுரிமை எந்த லெவல்ல இருக்குங்கிறது பல்லளிக்குங்கிறது நமக்கு தெரியும். இப்படி அண்ணனுடைய ஒவ்வொரு வரைவுகள் இல்லைன்னா அவருடைய சிந்தனைகளை தான் இவங்க திட்டமா போட்டுட்டு இருக்காங்க. அதிமுக ஈயடிச்சாங்க காப்பின்னு நம்மள சொல்லிடுவாங்களோன்ட்டு இலவசத்துக்கு போயிடுச்சு. மக்களை இலவசத்தால மயக்கிடுவோம்னா அதிமுக அப்படி போகுது. இவங்களும் இனிமே இலவசம் எல்லாம் கொண்டு வருவாங்க, வரிசையா போட்டி போட்டு கொண்டு வருவாங்க. அதனால பயப்படுறவன் அந்த பயத்தை வெளியில காட்டாம இருக்கிறதுக்கு அதாவது அவரை நாங்க கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லது, அவங்க எங்களை கண்டுக்க வேண்டாம். எங்களை நல்ல மக்கள், நல்ல அரசியலை விரும்பும் மக்கள், நேர்மையை விரும்பும் மக்கள், நேர்மையின் பக்கம் நிற்கும் நல்ல உள்ளம் கொண்ட மக்கள் மட்டும் எங்களை கண்டுகிட்டா போதும், கண்டுகிட்டு இருக்காங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.